ஸ்மார்ட் கல்வி அகாடமிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த வகுப்புல சிம்பிளிபிகேஷனுடைய அடிப்படை விதிகளையும் பாட்மாஸ் ரூலையும் பார்த்தோம். அதோட 11 அடிப்படை கணக்குகளையும் 2 ஹோம்ஒர்க் சம்ஸையும் கொடுத்திருந்தோம். இன்றைக்கு இந்த வகுப்புல அந்த கான்செப்டை இன்னும் வலுப்படுத்தும் வகையில டிஎன்பிஎஸ்சி மற்றும் போட்டித் தேர்வுகளினுடைய தேர்வு தரத்துல 20 முக்கியமான சிம்பிளிபிகேஷன் சம்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுவதுமாக நீங்க பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன்ல உங்களுக்கு ஒரு நல்ல கான்பிடன்ஸ் கிடைக்கும். இன்றைய வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால லாஸ்ட் கிளாஸ்ல கொடுத்திருந்த 2 ஹோம்ஒர்க் சம்ஸை பார்த்துட்டு இன்றைய வகுப்புக்கு போலாம். லாஸ்ட் கிளாஸ்ல கொடுத்திருந்த 2 சம்ஸ் இதுதான். 12வது சம்ஸ், 12வது கணக்கு 15 கூட்டல் 25 வகுத்தல் 5 பெருக்கல் 2. இப்ப இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா 15 கூட்டல் 25 வகுத்தல் 5 பெருக்கல் 2. பாட்மாஸ் விதிப்படி இதுல பாத்தீங்கன்னா பிராக்கெட் கிடையாது, ஆர்டர்ஸ் எதுவும் கிடையாது, வகுத்தல் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா 15 கூட்டல் 25 5ஆல வகுக்க போறோம். அப்ப என்ன ஆன்சர் வரும்? 25 5ஆல வகுத்தா 5. அப்ப 5 போட்டுக்கிட்டோம், பெருக்கல் 2. இப்ப அதுக்கு அடுத்தது பாட்மாஸ் விதிப்படி கூட்டணுமா பெருக்கணுமா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பாட்மாஸ்ல? மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கல் செயல்பாடை ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப 15 அப்படியே வச்சுக்கலாம், கூட்டல் 2 10. அப்ப ஆன்சர் என்ன வருது? 15யும் 10யும் கூட்டினா 25. அதுக்கு அடுத்தது 13வது சம்மா கொடுத்திருந்தோம் ஹோம்ஒர்க் சம். 72 வகுத்தல் 8 பெருக்கல் 4 மைனஸ் 6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தோம். இப்ப இதுல பாட்மாஸ் விதி அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? டிவிஷன் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிட போறோம்? 72 8ஆல வகுத்துற போறோம். 72 8ஆல வகுத்தா எவ்வளவு? 9 8 72. அப்ப 9 பெருக்கல் 4 மைனஸ் 6. இப்ப என்ன இருக்கு? ஒரு பெருக்கல் ஒண்ணு இருக்கு, ஒரு கழித்தல் ஒண்ணு இருக்கு. பாட்மாஸ் ரூல்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 9யும் 4யும் ஃபர்ஸ்ட் பெருக்கிக்கணும். அப்ப பெருக்கணும்னா என்ன வரும்? 36. 9 4 எவ்வளவு? 36 மைனஸ் 6. அப்ப ஆன்சர் என்ன வந்துரும்? 36ல 6 போச்சுன்னா 30. இதுதான் சரியான ஆன்சர். சரி, இன்றைய வகுப்புக்கு போலாமா? ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா 360 வகுத்தல் 18 மைனஸ் 6 பெருக்கல் 5 கூட்டல் 20 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு டைம் பாட்மாஸ் எழுதிக்கலாமா? இதுல ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கான்னு பாருங்க. இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டியை செய்யணும். அப்ப 360 அப்படியே எழுதிக்கலாம், வகுத்தல் போட்டுடலாம். 18ல 6 கழிச்சோம்னா நமக்கு எவ்வளவு வந்துடும்? 12 பெருக்கல் 5 கூட்டல் 20. இப்ப நம்ம பிராக்கெட்டை செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு? ஆர்டர்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல. டிவிஷன் இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? இங்க இருக்கு, வகுத்தல் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 360 எத்தனையால வகுத்துறணும்? 12ஆல வகுத்துறணும். எவ்வளவு வகுத்தா? ஒரு 12 12 3 12 36. அப்படியே 0 எடுத்து போட்டுரும். அப்ப என்ன வரும்? 30 இந்த இருக்கக்கூடிய பெருக்கல் 5 கூட்டல் 20. இப்ப எத்தனை செயல்பாடு தான் இருக்கு? 2 செயல்பாடு தான் இருக்கு. என்ன இருக்கு? பெருக்கல் 1 கூட்டல் 1. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பாட்மாஸ் விதிப்படி என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் தான் எடுக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 30யும் 5யும் பெருக்க போறோம். பெருக்கனா என்ன வரும்? 5 × 0 0, 5 3 15, 150. அப்ப 150 கூட்டல் 20. அப்ப ஆன்சர் எவ்வளவு? 150யும் 20யும் கூட்டுறோம். கூட்டினோம்னா 170. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த ஒரு கணக்கு பார்க்கலாம். அடுத்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க? 250 கூட்டல் 72 வகுத்தல் 8 பெருக்கல் 6 மைனஸ் 14 கொடுத்திருக்காங்க.
இந்த ஒரு சம்முக்கு மட்டும் எழுதிக்கலாமா பாட் மாஸ்? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? பிராக்கெட் இருக்குங்களா? வெரி குட். அப்ப 250 கூட்டல் 72 8ஆல வகுக்கிறோம். எத்தனை 8 72? 9 8 72. அப்ப 72 8ஆல வகுத்துட்டு 9 போட்டுக்கிட்டோம். பெருக்கல் 6 மைனஸ் 14. அதுக்கு அடுத்து ஆர்டர் ஏதாவது இருக்கா? இல்ல. டிவிஷன் இருக்கா? டிவிஷன் இருந்துச்சு. அதுவும் எங்க இருந்துச்சு? பிராக்கெட்டுக்குள்ள இருந்துட்டதுனால நம்ம ஃபர்ஸ்டே செஞ்சிட்டோம். அதற்கு அடுத்து இப்ப ஏதாவது டிவிஷன் இருக்கா? இல்ல. அதுக்கு அடுத்து என்ன இருக்கான்னு பார்க்கணும். மல்டிப்ளிகேஷன் இருக்கான்னு பார்க்கணும். இதோ இங்க இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பெருக்கல் செயல்பாடை செய்ய போறோம். அப்ப 250 கூட்டல் 9ஐயும் 6ஐயும் பெருக்கிறோம். 9 6 எவ்வளவு? 54 மைனஸ் 14. அடுத்து என்ன பண்ணலாம்? 250ஐயும் 54ஐயும் கூட்டலாம். பாட் மாஸ்ல அடுத்த அடிஷன் இருக்கா? அப்ப 250ஐயும் 54ஐயும் கூட்டுறோம். கூட்டினா 4 5 5 கூட்டும் போது 10 மீதி 1. அப்ப எவ்வளவு வந்துருச்சு நமக்கு? 304 மைனஸ் 14. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 304ல இருந்து 14 கழிக்க போறோம். 304 14. 4ல 4 போச்சுன்னா 0. 3 2ஆ மாறிடும். இது என்னவா மாறிடும்? 10. 10ல 1 போச்சுன்னா 9. 290. சரியான ஆன்சர் 290. அதற்கடுத்து மூணாவது சம் பாருங்க. இதுக்கு மேல வரக்கூடிய கணக்குகள் எதுக்கும் நம்ம பாட் மாஸ் எழுத வேண்டாம். என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன இருக்கான்னு பார்க்கணும். பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். பிராக்கெட் இருக்கா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிராக்கெட் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பிராக்கெட்ல இருக்கக்கூடிய செயல்பாடை ஃபர்ஸ்ட் செஞ்சிடணும். 48ஐயும் 24ஐயும் கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்ப 48 24 கூட்டினா எவ்வளவு வரும்? 8 4ஐயும் கூட்டினா 12க்கு 2 மீதி 1. 4 1 5 5 2 7. அப்ப 72 வகுத்தல் 8 பெருக்கல் 7 மைனஸ் 9. இப்போ பாட் மாஸ் படி பிராக்கெட் முடிஞ்சிருச்சா? அதுக்கடுத்தது எதுவும் ஆர்டர்ஸ் எதுவுமே இல்லை. அதுக்கடுத்தது டிவிஷன் வகுத்தல் இருக்கா? இதோ இங்கே வகுத்தல் இருக்கு. அப்ப வகுத்தல் செயல்பாட்டை நம்ம என்ன பண்ணிடணும்? செஞ்சிடணும். 72 8ஆல வகுத்தா எவ்வளவு வரும்? 9 8 72. அப்ப 9 பெருக்கல் 7 மைனஸ் 9. இப்ப அதுக்கு அடுத்தது என்ன செயல்பாடு மீதி இருக்கு? பெருக்கல் 1 இருக்கு, கழித்தல் 1 இருக்கு. இப்ப இது நான் பாட் மாஸ் விதிப்படி என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். m தான் முன்னால இருக்கு, s கடைசியா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 9ஐயும் 7ஐயும் பெருக்கிக்கணும். 9ஐயும் 7ஐயும் பெருக்கினா என்ன வரும்? 63 மைனஸ் 9. 63ல 9 கழிச்சு எவ்வளவு வரும்? 54. இதுதான் சரியான ஆன்சர். அதற்கு அடுத்த சம் பாருங்க. இந்த சம்ல பாட் மாஸ் விதிப்படி பிராக்கெட் இருக்கா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிராக்கெட் இருக்கான்னு பாருங்க. இருக்கு, பிராக்கெட் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய செயல்பாடை முதல்ல செஞ்சிடணும். 420 அப்படியே வச்சுக்கலாம். 420 வகுத்தல் 21ல 9 கழிச்சோம்னா என்ன ஆன்சர் வரும்? 12 பெருக்கல் 4 கூட்டல் 18. இதற்கு அடுத்து பிராக்கெட் முடிஞ்சிருச்சு. ஏதாவது ஸ்கொயர் கியூப் ஏதாவது ஆர்டர்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். எதுவுமே இல்லை. அதுக்கு அடுத்தது பி முடிஞ்சிருச்சு, ஓ முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன வரும்? டி வரும். அப்போ டினா டிவிஷன். டிவிஷன் இங்கே எங்கேயாவது வகுத்தல் இருக்கா? ஆமாம், ஃபர்ஸ்ட்லேயே வகுத்தல் இருக்கு. அப்போ என்ன பண்ண போகிறோம்? 420 12ஆல வகுக்க போகிறோம். எத்தனை 12 இருக்கு? ஒரு 12 12, 3 12 36. அப்ப மிச்சம் 6. அப்ப என்ன ஆயிடுச்சு? 60 ஆயிடுச்சு. இந்த 60ல எத்தனை 12 இருக்கு? 5 12 60. அப்ப ஆன்சர் எவ்வளவு வந்திருக்கு நமக்கு? 35. 420 12ஆல வகுக்கும் போது நமக்கு ஆன்சர் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 35. மீதி இருக்கக்கூடியது அப்படியே எழுதிடலாமா? பெருக்கல் 4 கூட்டல் 18. இப்ப அதுக்கு அடுத்தது பாட் மாஸ் விதிப்படி நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னும் 2 அடிப்படை செயல்பாடுகள், பெருக்கல் 1 இருக்கு, கூட்டல் 1 இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட் பெருக்கல் செயல்பாடு தான் எடுக்கணும். ஏன்னா m தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்ப 35ஐயும் 4ஐயும் பெருக்க சொல்லியிருக்காங்க. பெருக்கலாமா? 4 5
20, 20க்கு 0 மீதி 2, 4 3 12, 12 2 14. அப்ப ஆன்சர் எவ்வளவு நமக்கு கிடைக்குது? 140 பிளஸ் 18. கடைசியா கூட்டிடலாமா? 140ஐயும் 18ஐயும் கூட்டிடுறோம். 8 5 1. அப்ப 158. இதுதான் நமக்கு சரியான ஆன்சர். அதற்கு அடுத்த சம் பாருங்க. இதுல பிராக்கெட் இருக்கா? 2 பிராக்கெட் இருக்கு. 96 வகுத்தல் 12, 15 மைனஸ் 9. அப்ப என்ன பண்ணணும்னா 2 பிராக்கெட்டையும் ஃபர்ஸ்ட் பண்ணிடணும். என்ன பண்ணலாம்? 300 மைனஸ் 96ல எத்தனை 12 இருக்கு? 8 12 96. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 96 12ஆல வகுக்க போறோம். வகுத்துக்கும்னா என்ன ஆன்சர் வரும்? 8 பெருக்கல். அதே போல 15ல 9 போச்சுன்னா என்ன வரும்? 6. இப்ப நாம என்ன பண்ணிட்டோம்? 2 பிராக்கெட்டையும் அதனுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில ஆன்சர் போட்டோம். இப்ப அதற்கு அடுத்தது இன்னும் என்னென்ன இருக்கு? ஒரு மைனஸ் 1 இருக்கு. அதற்கு அடுத்தது ஒரு பெருக்கல் இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? பாட்மாஸ் விதிப்படி ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் m தான் வரும், கடைசியா தான் சப்ட்ராக்ஷன் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பெருக்கல் செயல்பாடை செய்யணும். அப்ப 300 மைனஸ் 8 எவ்வளவுங்க? 48. இப்ப அதற்கடுத்து என்ன பண்ண போறோம்? 300ல இருந்து 48 கழிச்சிட போறோம். இது 2ஆ மாறிடும், இது 10ஆ மாறிடும். மறுபடியும் இங்க 1 கொடுக்கும்போது இது 9ஆ மாறிடும், இது என்னவா மாறிடும்? 10ஆ மாறிடும். இப்ப 10ல 8 போச்சுன்னா 2, 9ல 4 போச்சுன்னா 5, 2 அப்படியே வந்துருமா? அப்ப 252. சரியான ஆன்சர் எவ்வளவு? 252. அதற்கு அடுத்தது 6வது சம் பாருங்க. இந்த கணக்குலையும் 2 பிராக்கெட் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 2 பிராக்கெட்டுக்குள்ளாரே இருக்கக்கூடிய செயல்பாடுகளை ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும். இப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 64 8ஆல வகுக்க சொல்லியிருக்காங்க. 64ல எத்தனை 8 இருக்கு? 8 8 64. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அப்படியே பெருக்கல் இருக்கா? அந்த பெருக்கல் அப்படியே போட்டுக்கலாம். இங்க 25 மைனஸ் 16ன்னு கொடுத்துருக்காங்க. 25ல 16 போச்சுன்னா எவ்வளவு? 9 பிளஸ் 30 அப்படி எழுதிக்கலாமா? இப்ப இருக்கக்கூடியது பெருக்கலும் கூட்டலும் தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் எதை செய்யணும்? பெருக்கல் தான் செய்யணும். அப்ப 8 9 எவ்வளவு? 72 கூட்டல் 30. 72ஐயும் 30ஐயும் கூட்டிடலாமா? 2 0ஐயும் கூட்டினா 2, 7 3ஐயும் கூட்டினா 10. அப்ப ஆன்சர் எவ்வளவு நமக்கு கிடைக்குது? 102. அதற்கு அடுத்தது 7வது சம். இந்த சம்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய செயல்பாடை செஞ்சிடலாமா? பிராக்கெட்டுக்குள்ளார யாரு இருக்காங்க? 54 வகுத்தல் 9 இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 180 அப்படியே வச்சுக்கணும். கூட்டல் 54 9ஆல வகுத்தா எவ்வளவு வரும்? 6 9 54. அப்ப 54 9ஆல வகுக்கும் போது ஆன்சர் 6 கிடைக்கும். ஸோ 6 போட்டுட்டோம். பெருக்கல் 8 கழித்தல் 16. ரைட். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? ஒரு கூட்டல் இருக்கு, ஒரு பெருக்கல் இருக்கு, ஒரு கழித்தல் இருக்கு. இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா பெருக்கல் செயல்பாடை தான் செய்யணும். ஏன்னா பாட்மாஸ்ல கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் முன்னாலவே என்ன இருக்கு? பெருக்கல் இருக்கு. அப்ப 180 அப்படியே வச்சுக்கிறோம். கூட்டல் 6ஐயும் 8ஐயும் பெருக்கிறோம். 6 8 எவ்வளவுங்க? 48 மைனஸ் 16. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? பாட்மாஸ் விதிப்படி யாரை என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேர்த்தையும் கூட்டிடணும். அதுக்கப்புறமா வர ஆன்சர்ல இருந்து என்ன பண்ணிடலாம்? கழிச்சிடலாம். இப்ப 180ஐயும் 48ஐயும் கூட்டினா என்ன வரும்? 8 12க்கு 2 மீதி 1 228. அப்ப 228 மைனஸ் 16. 228ல இருந்து 16 கழிச்சிடலாமா? 8ல 6 போச்சுன்னா 2, 2ல 1 போச்சுன்னா 1. இந்த 2 அப்படியே வச்சுக்கலாமா? அப்ப 212. அதற்கு அடுத்தது 8வது சம் பாருங்க. இந்த கணக்குல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கக்கூடிய செயல்பாடை செஞ்சிடலாமா? அப்ப 500 அப்படியே வச்சுக்கலாமா? 500 மைனஸ் 84
என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? 7ஆல வகுக்க சொல்லியிருக்காங்க. 84 7ஆல வகுத்தா எவ்வளவு வரும்? 12. ஏன்னா 12 7 எவ்வளவு? 84. அப்ப இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணும்போது 84 7ஆல வகுத்து எவ்வளவு போட்டோம்? 12 போட்டோம். போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த பெருக்கல் 5 கூட்டல் 24. அதற்கடுத்தது என்ன பண்ணும்? இன்னும் என்ன இருக்கு? ஆக்டிவிட்டி என்ன இருக்கு? ஒரு மைனஸ் இருக்கு, ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்கு, ஒரு அடிஷன் இருக்கு. அப்ப நாம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். அப்ப 500 மைனஸ் 12 5 பெருக்குனா எவ்வளவு வரும்? 12 5 60 கூட்டல் 24. இப்ப என்ன பண்ண போறோம்னா, நல்லா கொஞ்சம் கவனிங்க. வழக்கமாவே பாட்மாஸ் ரூல் என்ன நமக்கு சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் பிராக்கெட் செய்யுங்க, அதுக்கடுத்தது ஆர்டர்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்க, அதுக்கடுத்தது டிவிஷன் பாருங்க, அதுக்கடுத்தது மல்டிப்ளிகேஷன் பாருங்க, அதுக்கடுத்தது லாஸ்டா அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் இருக்கு. இதுல நம்ம பாட்மாஸ் விதியை இப்ப மீற போறது இல்லை. ஆனாலும் இந்த அடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும், அதாவது கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் யாரு முன்னுரிமை? ஃபர்ஸ்ட் பாட்மாஸ் ரூல்ல அடிஷன் கொடுத்திருந்தாலும் கடைசியா தான் கழித்தல் செய்யணும்னு சொல்லி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு கணக்குல இது போல வரக்கூடிய கணக்குல இரண்டே இரண்டு செயல்பாடு தான் இருக்கு. ஒன்னு கூட்டல், இன்னொன்னு கழித்தல். அதாவது கழித்தல் அல்லது கூட்டல், இப்படி இரண்டு செயல்பாடு தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல இந்த பாட்மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு அதுக்கப்புறம் தான் கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் கழிச்சிட்டு அதுக்கப்புறமா கூட கூட்டிக்கலாம். எப்ப? ஒரு கணக்குல கூட்டல் கழித்தலை தவிர வேற எதுவுமே வரல அப்படிங்கக்கூடிய பட்சத்துல நாம இந்த விதியை செய்யணும். நீங்க நிறைய செயல்பாடு வரும்போது நம்ம அந்த மாதிரி செஞ்சுட்டு தப்பு பண்ணிடக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, 500 மைனஸ் 60. 500ல 60 போச்சுன்னா எவ்வளவு? 440. அப்ப 440 போட்டுடலாமா? கூட்டல் 24. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 440ஓட 20 24 கூட்ட போறோம். கூட்டினா 4 6 4. அப்ப எவ்வளவு கிடைச்சிருச்சு? 464. இது வரைக்கும் நீங்க அடிஷனை ஃபர்ஸ்ட் செய்யுங்க, சப்ட்ராக்ஷனை கடைசியா செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்த கணக்குல கழித்தலை ஃபர்ஸ்ட் செய்யறீங்களே, இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா இது பாட்மாஸ் அப்படிங்கிறது ரூல் தான். இந்த ரூல் படி தான் நம்ம செய்யணும். இருந்தாலும் கூட்டல் கழித்தல் இரண்டும் வரக்கூடிய சம்ல, இது மட்டுமே வரக்கூடிய சம்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கழித்தலை முன்னாலையும் கூட்டலை பின்னாலையும் மாத்தி மாத்தி செஞ்சா கூட அதனுடைய விடை மாறாது. ஏன்னா இங்க அடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும், அதாவது கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ், அதாவது ஈக்குவல் பீரியாரிட்டி இருக்கு. இதுதான் முன்னால வரும், அதுதான் பின்னால வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. நீங்க அடிஷன் பண்ணிட்டு சப்ட்ராக்ஷன் பண்ணாலும் சரியா தான் வரும். அதே போல இந்த மாதிரி இரண்டு கணக்குகள், இந்த மாதிரி இரண்டு குறிகள் மட்டுமே இருக்கக்கூடிய, அதாவது இரண்டு கழித்தல் கூட்டல் இருக்கக்கூடிய சம்மல நீங்க சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டு அடிஷன் பண்ணாலும் அதனுடைய மதிப்பு மாறாது. ஒருவேளை நான் அடிஷன் பண்ணிட்டு தான் சப்ட்ராக்ஷன் பண்ணுவேன்னா இந்த 500ஓட எங்க இருக்கு? இந்த 500ஓட ஃபர்ஸ்ட் இந்த 24 கூட்டினீங்கன்னா 500 கூட்டல் 24 எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 524. இந்த 524ல இருந்து யாரை கழிச்சிடுறோம்? 60 கழிச்சிட்டோம்னா எவ்வளவு கிடைச்சிரும்? 464. நீங்க பாட்மாஸ் படியும் செஞ்சுக்கலாம். இல்ல எனக்கு ஒரே கணக்குல ஃபர்ஸ்ட் கழித்தல் கூட்டல் இந்த மாதிரி மாறி மாறி இந்த ரெண்டு செயல்பாடு மட்டும்தான் வருதுங்கிற பட்சத்துல ஈக்குவல் பீரியாரிட்டி கொடுக்கலாம். இவங்க தான் ஃபர்ஸ்ட் செய்யணும், இவங்க தான் ஃபர்ஸ்ட் செய்யணும்னு எந்த விதிமுறைகளுமே கிடையாது. செஞ்சா தப்பாகாது. சரி, அடுத்த சம் பார்க்கலாமா? இந்த கணக்குல இரண்டு பிராக்கெட் இருக்கு. 120 கூட்டல் 60 இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாமா? இந்த பிராக்கெட்டை கேன்சல் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? 120யும் 60யும் கூட்டிக்கலாம். 120யும் 60யும் கூட்டினா எவ்வளவு வந்துடும்? 180 வகுத்தல் 12ல, அதாவது 18ல 12 கழிச்சோம்னா என்ன ஆன்சர் வரும்? 6 பெருக்கல்
4. அப்ப 180 வகுத்தல் 6 பெருக்கல் 4ன்னு இருக்கு. இப்ப வகுத்தலும் இருக்கு, பெருக்கலும் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாட்மாஸ் விதிப்படி டிவிஷன் தான் எடுக்கணும். அப்ப 180 6ஆல் வகுக்கிறோம். 1 6 6, 3 6 18. அப்ப 3 அந்த 0 அப்படியே போட்டுக்கிறோம். 30 பெருக்கல் 4. அப்ப என்ன ஆன்சர் கிடைக்குது? 30ஐயும் 4ஐயும் பெருக்கிறோம். 4 0வால பெருக்கினா 0, 4 3ஆல பெருக்கினா 12. அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும்? 120. அதுக்கு அடுத்த சம் பாருங்க. இந்த கணக்குலையும் 2 பிராக்கெட்ஸ் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? 240 அப்படியே வச்சுக்கிட்டு வகுத்தல் அப்படியே வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டியை க்ளோஸ் பண்ணணும். அப்ப 16ல இருந்து 4 கழிச்சோம்னா என்ன ஆன்சர் வரும்? 12 பெருக்கல் 12ல 7 போச்சுன்னா 5. அப்ப என்ன போடலாம்? 240 வகுத்தல் 12 பெருக்கல் 5. இப்ப என்ன பண்ணணும்? ஒரு டிவிஷனும் ஒரு மல்டிப்ளிகேஷனும் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டிவிஷன் தான் பண்ணணும். 240 எத்தனையால வகுக்க போறோம்? 12ஆல வகுக்க போறோம். 1 12 12 2 12 24. அப்ப 2 போட்டுக்கிட்டோம் அப்படியே 0 எடுத்து போட்டுக்கலாம். அப்ப என்ன ஆன்சர் வரும்? 20 அந்த பெருக்கல் 5 அப்படியே போட்டுக்கலாம். 20 5 பெருக்குனா 20 பெருக்கல் 5 பெருக்கணும்னா 0 2 10. என்ன ஆன்சர் கிடைக்குது? 100. இதுதான் சரியான விடை. அதற்கு அடுத்து 11வது சம் பாருங்க. இதுல பிராக்கெட் இருக்கா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 540 அப்படியே வச்சுக்க போறோம். வகுத்தல் 24ல 6 கழிச்சோம்னா எவ்வளவு வரும்? 18 பெருக்கல் 4 கூட்டல் 30. அதற்கு அடுத்து இப்ப என்ன பண்ணிக்கணும்? 540 18ஆல வகுக்கணும். எப்படி வகுக்கலாம்? 540 வகுத்தல் 18. எத்தனை 18 54ல இருக்கு? 3 18 இருக்கு. ஒரு 18 18, 2 18 36, 3 18 54. அப்ப 3 போட்டுக்கிறோம். இந்த 0 அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். அப்ப என்ன வரும்? 540 18ஆல வகுத்தோம்னா 30 பெருக்கல் 4 கூட்டல் 30. இப்ப என்ன பண்ணணும்? ஒரு பெருக்கல் ஆக்டிவிட்டியும் ஒரு கூட்டலும் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பெருக்கல் செயல்பாடை தான் முதல்ல செய்யணும். 30 என்ன பண்ணணும்? 4ஐயும் பெருக்கிடணும். 0 12. அப்ப 120. 120 கூட்டல் 30. 120ஐயும் 30ஐயும் கூட்டினா எவ்வளவு வந்துடும்? நமக்கு 150 வந்துடும். இப்ப ஆன்சர் இதுதான் சரியான ஆன்சர். அதற்கு அடுத்து இந்த கணக்கு பாத்தீங்கன்னா இந்த கணக்குலயும் 2 பிராக்கெட்ஸ் இருக்கு. பாட்மாஸ் விதிப்படி ஃபர்ஸ்ட் பிராக்கெட் சால்வ் பண்ண போறோம். இதுலயும் 2 பிராக்கெட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டியை க்ளோஸ் பண்ண போறோம். அதனால 450 அப்படியே வச்சுக்கிறோம். மைனஸ் 120 8ஆல வகுக்க சொல்லியிருக்காங்க. 120ல எத்தனை 8 இருக்கு? 15 8 120. அதனால 120 8ஆல வகுத்தா எவ்வளவு வந்துடும் நமக்கு? 15 பெருக்கல் 14ல 8 போச்சுன்னா என்ன ஆன்சரு? 14ல 8 போச்சுன்னா 6. இப்ப நம்ம கிட்ட பேலன்ஸ் என்ன இருக்கு? ஒரு மைனஸ் ஒரு பெருக்கல் இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? மைனஸை கடைசியா பண்ணணும், பெருக்கலை தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். பாட்மாஸ்ல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் எம் தான் இருக்கு. அப்ப நம்ம 450 அப்படியே வச்சுக்குவோம். 15ஐயும் 6ஐயும் பெருக்கும். 15 6 எவ்வளவுங்க? 90. அப்ப என்ன கிடைச்சிருச்சு நமக்கு? 450 மைனஸ் 90. 450 மைனஸ் 90. 0க்கு 0 போயிடும். 0ல 0 போச்சுன்னா 0. அதுக்கடுத்து 5ல 9 கழிக்க முடியாது. அதனால என்ன ஆகும்? 3 இந்த பக்கம் 15 ஆயிருமா? இப்ப 15ல 9 போச்சுன்னா எவ்வளவுங்க? 6 3. அப்ப எவ்வளவு ஆன்சர் கிடைக்குது? 360. அதற்கு அடுத்தது 13வது சம் பாருங்க. இந்த கணக்குல பிராக்கெட் இருக்கா? பாட்மாஸ் விதிப்படி என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பிராக்கெட் இருக்கு. அப்ப பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டியை ஃபர்ஸ்ட் செய்யணும். 84 கூட்டல் 36. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்? 84ஐயும் 36ஐயும் ஃபர்ஸ்ட் கூட்டிக்கணும். கூட்டிடலாமா? 84 கூட்டல் 36 கூட்டினா என்ன வரும்? 0 மீதி 1 120. அப்ப 120 வகுத்தல்
12 பெருக்கல் 9 மைனஸ் 18. இப்ப அடுத்து இன்னும் எத்தனை ஆக்டிவிட்டி இருக்கு? டிவிஷன் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு, சப்ட்ராக்ஷன் இருக்கு. இப்ப பாட்மாஸ் விதிப்படி பிராக்கெட் முடிஞ்சிருச்சு. ஆர்டர்ஸ் ஏதாவது இருக்கா? ஸ்கொயர், கியூப், ரூட் இருக்கா? அது எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்த லெட்டர் என்னது? டி, டிவிஷன். டிவிஷன்னா வகுத்தல். வகுத்தல் இருக்கா? இதோ இருக்கிறது. அப்ப என்ன பண்ணோம்? 120ல 120 12ஆல வகுக்கணும். 120ல எத்தனை 12 இருக்கு? 10, 12, 120. அப்ப 10 பெருக்கல் 9 மைனஸ் 18. இப்ப எத்தனை செயல்பாடு இருக்கு? ஆக்டிவிட்டி இருக்கு. பெருக்கல் 1 இருக்கு, கழித்தல் 1 இருக்கு. பாட்மாஸ் விதிப்படி என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன். அப்ப பெருக்கணும். 10யும் 9யும் பெருக்குனா 90 மைனஸ் 18. இப்ப கடைசியா என்ன பண்ணிடலாம்? 90ல 18 கழிச்சிடலாம். 90ல 18 கழிச்சோம்னா எவ்வளவு வந்துடும்? 72. இதுதான் நமக்கான சரியான ஆன்சர். அதுக்கு அடுத்து 14வது சம் பாருங்க. என்ன இருக்கு? இதுல பிராக்கெட் இருக்கா? பாட்மாஸ் விதி என்ன சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் பி இருக்கா? ஓகே, பினா பிராக்கெட். பிராக்கெட் இருக்கா? இருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மைனஸ் பண்ணிடணும். அப்ப 720 அப்படியே எழுதிடலாம். வகுத்தல் 30ல 18 கழிச்சோம்னா எவ்வளவு வரும்? 12 பெருக்கல் 3 பிளஸ் 24. என்ன பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது பாட்மாஸ் ரூல் படி பிராக்கெட் முடிஞ்சிருச்சு, ஆர்டர் முடிஞ்சிருச்சு. அதுக்கு ஆர்டர் இல்லை. அதுக்கு அடுத்து டிவிஷன் இருக்கான்னு பார்க்குறோம். இருக்கு, ஃபர்ஸ்ட்லேயே டிவிஷன் இருக்கு. அப்போ 720 என்ன பண்ணணும்? 12ஆல வகுக்கணும். அப்போ 720 எத்தனையால வகுக்க போறோம்? 12ஆல வகுக்க போறோம். ஒரு 12 12. எத்தனை 12? 72. 6 12 72. அப்படியே 0 போட்டுக்கலாமா? அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும்? 60 பெருக்கல் 3 கூட்டல் 24. இப்ப என்ன ஆன்சர் வரும்? 60யும் 3யும் பெருக்குனா 60 பெருக்கல் 3. 3 0ஆல பெருக்குனா 0, 3 6ஆல பெருக்குனா 18. அப்ப எவ்வளவு கிடைச்சிருச்சு? 180 கூட்டல் 24. 180யும் 24யும் கூட்டணும்னா 0, மிச்சம் 1. அப்ப எவ்வளவு கிடைச்சிருக்கு? 204. இதுதான் சரியான ஆன்சர். அதற்கு அடுத்து 15வது சம் பார்க்கலாமா? இந்த சம்ல பாட்மாஸ் விதிப்படி பிராக்கெட் இருக்கா? இருக்கு, பிராக்கெட் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இந்த பிராக்கெட்டுக்குள்ளார என்ன ஆக்டிவிட்டி இருக்கு? டிவிஷன் இருக்கு. அது என்ன வேணாலும் இருக்கலாம். டிவிஷன் இருக்கலாம், சப்ட்ராக்ஷன் இருக்கலாம், அடிஷன் இருக்கலாம், மல்டிப்ளிகேஷன் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும்? நம்ம பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துடணும். அப்ப பிராக்கெட்டுக்குள்ளார இருக்கிறது என்னது? முன்னால இருக்கக்கூடிய 360 அப்படியே வச்சுக்கலாமா? மைனஸ் 144 வகுத்தல் 12 இருக்கு. 144 எத்தனை 12 இருக்கு? 12 12 144. அப்ப இதனோட ஆன்சர் எவ்வளவு? 12 பெருக்கல் 8 கூட்டல் 20. இப்ப இதற்கு அடுத்தது இன்னும் எத்தனை ஆக்டிவிட்டி இருக்கு? மைனஸ் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு, அதற்கு அடுத்தது இன்னும் என்ன இருக்கு? அடிஷன் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாட்மாஸ் விதிப்படி மல்டிப்ளிகேஷன் எடுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் 360 அப்படியே வச்சுக்குவோம், மைனஸ் அப்படியே வச்சுக்குவோம். 12 8ஆல பெருக்கிறோம். 12 8ஆல பெருக்கினா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 96. 12 8 எவ்வளவு? 96 கூட்டல் 20. இப்ப நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த கணக்குல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. மைனஸையும் பிளஸ்ஸையும் தவிர இந்த கணக்குல வேற ஏதாவது செயல்பாடு இருக்கா? இல்ல. இல்ல அப்படிங்கக்கூடிய பட்சத்துல பாட்மாஸ்ல அடிஷனுக்கு அப்புறமா தான் சப்ட்ராக்ஷன் வரும். ஆனா ஒரு கணக்குல அடிஷன், சப்ட்ராக்ஷன், கழித்தல், கூட்டல் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கக்கூடிய பட்சத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட்டிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இதனால அதனுடைய விடை மாறாது. அப்ப என்ன வரும்? 360ல யாரை கழிக்கிறோம்? 96 கழிக்கிறோம். கழிச்சோம்னா என்ன வரும்? இங்க 0ல 6 போகாது. அதனால இது 5000. இது என்ன ஆயிரும்? 10. 10ல 6 போச்சுன்னா 4. 5ல 9 கழிக்க முடியாது. அதனால இது 2000. இது 15000மா? 15ல 9 போச்சுன்னா 6. அந்த 2 அப்படியே எழுதிக்கலாமா? அப்ப என்ன கிடைச்சிருச்சு?
264 கூட்டல் 20. இப்போ கூட்டிக்கலாமா? 264ஓட 20 கூட்டுறோம். அப்ப 4 6 2 8 2. அப்ப என்ன ஆன்சர் கிடைக்குதுங்க? 284. அது எப்படிங்க சார்? பாட்மாஸ் விதியில அடிஷன் தானே ஃபர்ஸ்ட் வருது. எப்படி நீங்க அடிஷன் கூட்டாம ஃபர்ஸ்ட் அடிஷன் கூட்டல் போடாம கழித்தல் போடுறீங்கன்னு கேக்குறீங்க. என்னன்னா அடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும் இவங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், இவங்க தான் செகண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிடையாது. இவங்களுக்கு ஈக்குவல் பீரியாரிட்டி இருக்கு. இரண்டு பேத்துக்குமே சம முன்னுரிமை இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் கழித்தலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டல் செஞ்சாலும் தப்பு கிடையாது. எப்ப இவங்க 2 பேர் மட்டும் கழித்தலும் கூட்டலும் வரும்போது இதை செஞ்சோம்னா தப்பு கிடையாது. இல்ல நாங்க கூட்டிட்டு தான் கழிப்போம் அப்படின்னு நினைச்சாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன பண்ணலாம்? இதே கணக்குல 360 இருக்கா? 360ஓட யாரை கூட்ட சொல்லியிருக்காங்க? 20 கூட்ட சொல்லியிருக்காங்க. கூட்டினா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 380 கிடைச்சிருமா? இந்த 380ஓட யாரை கடைசியா கழிக்க போறோம்? 96 கழிக்க போறோம். 96 கழிச்சோம்னா எவ்வளவு கிடைச்சிரும்? அதே 284 தான் கிடைக்கும். நீங்க அடிஷன் பண்ணிட்டு கடைசியா சப்ட்ராக்ஷனும் பண்ணலாம். இருந்தாலும் இந்த விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். அதற்கடுத்து 16வது சம் பாருங்க. இந்த கணக்குல பாட்மாஸ் விதியின்படி பிராக்கெட்ஸ் இருக்கா? இருக்கிறது. 2 பிராக்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் எங்க இருக்கு? முன்னாலவே இருக்கு. அந்த பிராக்கெட்டுக்குள்ளார என்ன ஆக்டிவிட்டி இருக்கு? பிளஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ண போறோம்? 90ஐயும் 54ஐயும் கூட்ட போறோம். 9 5 கூட்டினா 14, 144. இதை கூட்டி பார்த்து தான் எழுதணுமான்னு கேட்காதீங்க. சிங்கிள் டிஜிட்டா இருந்தா எப்பவுமே மனசுக்குள்ளார போடுறது தப்பு இல்லை. டபுள் டிஜிட் வந்துடுச்சுனாலே நீங்க போட்டு பார்த்து போடுறது பெஸ்ட். ஏன்னா எந்த நேரமுமே நம்ம சரியா போடுவோம் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு நேரத்துல போடும் போது என்ன பண்ணிடுவோம்? நிச்சயமா தப்பா போட்டுருவோம். அப்ப என்ன பண்ணணும்? மேக்ஸ்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணால பார்க்கணும். விடையை கண்ணால பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கூட்டலோ கழித்தலோ இருந்தா பக்கத்துல செஞ்சு பார்த்துட்டு அது எழுதுறது தான் பெஸ்ட். ஒரு 5 செகண்ட்ஸ் தான் ஆகும். 5 செகண்ட்ஸ்ல இருந்து ஒரு 10 செகண்ட்ஸ் தான் ஆகும். அந்த 10 செகண்ட்ஸை மிச்சம் பண்றதுக்காக நம்ம இந்த மாதிரி மனசுலயே கூட்டிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஏதோ ஒரு இடத்துல தப்பு வந்துடும். இப்போ என்ன வந்துருச்சு? 90 54 கூட்டினோம்னா 144. அதுக்கு அடுத்தது வகுத்தல். இங்க 18ல 6 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 12. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? 2 பிராக்கெட்டையும் கேன்சல் பண்ணிட்டோம். இப்ப பெருக்கல் 5 அப்படியே போட்டுக்கலாமா? இப்ப பாருங்க 144 வகுத்தல் 12 பெருக்கல் 5. இப்ப இருக்கிறது 2 செயல்பாடு மட்டும்தான். வகுத்தல் ஒண்ணு இருக்கு, பெருக்கல் ஒண்ணு இருக்கு. பாட்மாஸ் ரூல் படி என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணலாம். ரைட். 144 12ஆல வகுத்தா எத்தனை 12 இருக்கு? 144ல 12 12 144. சோ 12 பெருக்கல் 5. 12 5ஆல பெருக்குனா 12 5 60. இது சரியான ஆன்சர். ரைட். அடுத்து 17வது சம். 17வது சம்ல பாட்மாஸ் விதிப்படி ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கான்னு பாருங்க. இருக்கு. இங்கேயும் 2 பிராக்கெட் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் அப்படியே வச்சுக்குவோம். 600 மைனஸ் 180 என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? 12ஆல வகுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப 180 வகுத்தல் 12. 180ல எத்தனை 12 இருக்கு? 15 12 எவ்வளவு? 180. அப்ப என்ன வரும்? 15 பெருக்கல் 16ல 10 போச்சுன்னா 6. அப்ப என்ன வரும்? இங்க 600 மைனஸ் 15 பெருக்கல் 6. 600ல இருந்து 15 கழிச்சிடலாமா? தப்பு. ஏன்? சப்ட்ராக்ஷன் எங்க பண்ணணும்? கடைசியா தான் பண்ணணும். என்ன இடையில இருக்கு? பெருக்கல் இருக்கு. அப்ப பெருக்கலுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரணும். அப்ப 600 மைனஸ் 15 6 பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 15 6 90. 600ல 90 கழிச்சிங்கன்னா 510. அதற்கு அடுத்து 18வது சம் பாருங்க. பாட்மாஸ் ரூல் படி பிராக்கெட் இருக்கா? இருக்கு. அப்ப பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டியை செய்யணும். 480 வகுத்தல் 20ல 8 போச்சுன்னா 12 பெருக்கல் 15ல 9 போச்சுன்னா 6. ரைட். இப்ப என்ன இருக்கு? ஒரு டிவிஷனும் ஒரு மல்டிப்ளிகேஷனும் இருக்கு.
அப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணிடலாமா? 480 12ஆல் வகுத்துடலாம். ஒரு 12 4 12 48. இந்த 0 அப்படியே போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 40 பெருக்கல் 6. 40 எவ்வளவால பெருக்க போகிறோம்? 6ஆல் பெருக்க போகிறோம். 40 பெருக்கல் 6 0. 6 0ஆல் பெருக்கினா 0. 6 4ஆல் பெருக்கினா 24. அப்போ 240. இது சரியான ஆன்சர். ரைட். அடுத்து 19வது சம் பாருங்க. 72 வகுத்தல் 8 பெருக்கல் 25 மைனஸ் 13 கூட்டல் 36. இதுல எத்தனை பிராக்கெட் இருக்கு? 2 பிராக்கெட் இருக்கு. பாட்மாஸ் விதிப்படி என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை கேன்சல் பண்ணணும். அப்ப பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி செஞ்சிடலாமா? 72 8ஆல் வகுத்தா எவ்வளவு வரும்? 9 8 72. அப்ப 72 8ஆல் வகுத்தா 9 பெருக்கல் அடுத்து என்ன பண்ணணும்? இந்த பிராக்கெட் கேன்சல் பண்ணணும். 25ல 13 போச்சுன்னா 12 கூட்டல் 36. இப்போ 2 பிராக்கெட்டையும் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆக்டிவிட்டிஸ் மட்டும் இருக்கு? ஒரு பெருக்கலும் ஒரு கூட்டலும் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்? பாட்மாஸ் விதிப்படி என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷனை பண்ணணும். அப்போ பெருக்கல் இருக்கு. 9ஐயும் 12ஐயும் பெருக்கினா 9 12 108 கூட்டல் 36. இப்போ என்ன பண்ண போறோம்? 108ஐயும் 36ஐயும் கூட்ட போறோம். 8 6ஐயும் கூட்டினா 14க்கு 4 மிச்சம் 1 4 1 144. அதற்கு அடுத்து 20வது கணக்கு பாருங்க. 20வது சம்ல பாட்மாஸ் விதிப்படி என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருந்தா பிராக்கெட்டை கேன்சல் பண்ணணும். இருக்கா பிராக்கெட்டு? இதோ பாருங்க, இங்க ஒரு பிராக்கெட் இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? 800 அப்படியே வச்சுக்கலாம். இங்க மைனஸ் போட்டுக்கலாம். 216ல எத்தனை 12 இருக்குன்னு பார்க்கணும். 216ல எத்தனை 12 இருக்கு? ஒரு 12 12 மிச்சம் 9. அப்ப என்ன ஆயிரும்? 96ன்னு மாறிடும். 96ல எத்தனை 12 இருக்கு? 8 12 96. அப்ப எத்தனை 12 வரும்? 216ல எத்தனை 12 வரும்? 18 12 216. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? 216 12ஆல் வகுத்து 18 போட்டுக்கிட்டோம். பெருக்கல் இங்க இருக்கக்கூடிய பெருக்கல் அப்படியே போட்டுக்கிறேன். பெருக்கல் இந்த பிராக்கெட்டுக்குள்ளார என்ன இருக்கு? 18ல இருந்து எதை கழிக்க சொல்றாங்க? 10 கழிக்க சொல்றாங்க. அப்ப 18ல 10 போச்சுன்னா 8 கூட்டல் கடைசியா இருக்கக்கூடிய 44 அப்படியே போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ஒரு கழித்தல் இருக்கு, ஒரு பெருக்கல் இருக்கு, ஒரு கூட்டல் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பாட்மாஸ் விதிப்படி மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். அப்ப 800 கழித்தல் 18 பெருக்கல் 8 பெருக்கிக்கலாமா? 8 8 64க்கு 4 மிச்சம் 6 ஓர் 8 8 8 6 8 8 8 6 14. அப்ப எவ்வளவு ஆன்சர் வருது? 144. இங்க இருக்கக்கூடிய பிளஸ் 44 அப்படியே போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். இப்ப 800 மைனஸ் 144 பிளஸ் 44. இப்ப என்ன பண்ணிக்கலாம்? நாம அடிஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் 800ல இருந்து 144 கழிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 44 என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கலாம். இப்ப 800 மைனஸ் 144. இப்ப என்ன ஆயிரும்? 8 7 மாறிடுமா? இங்க என்ன மாறிடும்? 10 ஆயிரும். இந்த 10ல இருந்து அந்த பக்கம் 1 கொடுக்கும்போது இது 9 மாறிடும், இது 10 மாறிடுமா? இப்ப 10ல 4 போச்சுன்னா 6, 9ல 4 போச்சுன்னா 5, 7ல 1 போச்சுன்னா 6. எவ்வளவு ஆன்சர் வருது? 656. எதுக்கான ஆன்சர்? 800ல இருந்து 144 கழிக்கும் போது 656. மீதி 6 இருக்காங்க, ஒரு 44 கூட்டணும். பிளஸ் 44. இப்போ என்ன பண்ண போறோம்? 656ஓட ஒரு 44 கூட்டுறோமா? கூட்டணும்னா என்ன வரும்? 6 4 கூட்டினா 10 மிச்சம் 1 கூட்டணும்னா எவ்வளவு வருது? 6 4 10 மிச்சம் 1 எவ்வளவு வருதுங்க? 700. இதுதான் சரியான ஆன்சர். இன்றைய வகுப்புல எக்ஸாம் தரத்துல கேட்கக்கூடிய ஒரு 20 சம்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம்ஸா ஒரு 4 சம்ஸ் கொடுக்குறேன். இதை போட்டு இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்களை தொடர்ந்து பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.